விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரன் அருளை போற்றி. துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 7ஆம் இடம், சுக்கிரனின் மூல திரிகோண ஆட்சி வீடு. துலாம் ராசிக்கு 18ஆம் படி கருப்பசாமியோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. அடுத்து வருகின்ற ஒரு 10 வருட ஆண்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. சனி பகவான் அவர் 18ஆம் கருப்பசாமியோட அம்சம். அதாவது சனி பகவானாலே கருப்பு தான். காரின்னு ஒரு பேர் இருக்குது அவருக்கு. காரின்னு என்ன? கருப்பு அப்படின்னு அர்த்தம். அது பதி 18ஆம் படி கருப்பசாமியும் கருப்பு அப்படிங்கிறாங்க. கருப்பசாமி பெருமாளுக்கு காவல் தெய்வம். பெருமாள் உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் இந்த பிரபஞ்சத்தை காக்கிறாரு. உலகத்தையே காக்கிறவருக்கு இவர் காவல் தெய்வம். அப்போ பெருமாளுக்கே காக்கிறவர் நம்மளை காக்க மாட்டாரா? துலாம் ராசினியர்களை காக்க மாட்டாரா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சனி பகவானுடைய சில சங்கடத்திலிருந்து காப்பாற்றுறது கருப்பசாமியை நீங்கள் கும்பிடுறது ரொம்ப நல்லதாக பார்க்கப்படுகிறது. இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு தான் போகிறாரு. வர மார்ச் 29ஆம் தேதி அமாவாசை, பங்குனி அமாவாசை. சரியா? மார்ச் 29 பங்குனி 15 அமாவாசை அன்னைக்கு இரவு 9:35 உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 9:25 மணி அளவில் பயிற்சியாராரு. நீங்கள் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கோயிலுக்கு போகலாம். பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை கும்பிட்டு 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிட்டுவாங்க. பெருமாள் கோயில் இல்லைன்னா தனி சன்னிதியில் இருப்பார் 18ஆம் படி கருப்பசாமி, அவரை கும்பிடுங்க. அவரை கும்பிடுறதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை தீரும். இன்னல் தீரும், இன்பம் பெருகும். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். இப்போ சனி பகவான் அடுத்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அடுத்து 7, 8, 9, 10, 11, 12 இந்த ஆர்டரில் தான் வருவார். இதில் 7ஆம் இடம் 8ஆம் இடம் கண்டகச்சனி அஷ்டமச்சனி அடுத்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். 9ஆம் இடம் பிரச்சனை இல்லை. 9ஆம் இடம் பாக்கிய சனி, 10ஆம் இடம் கர்ம சனி, 11ஆம் லாபஸ்தனி. இந்த பயிற்சி ஓரளவு நல்லா இருந்தாலுமே அடுத்து வருகின்ற காலத்தில் கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னோம்னா நீங்கள் 18ஆம் படி கருப்பசாமியை தொடர்ந்து கும்பிடணும். சரியா? 18 படி, ஒவ்வொரு படிக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்குது. அந்த ஒவ்வொரு காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் ரொம்ப நம்ம நல்ல நிலைக்கு போயிடலாம். கஷ்டமெல்லாம் தீரும். சரியா? இஷ்டம் போல் வாழலாம். 18 படிங்கிறது ஐயப்பனை தான் சொல்லுவாங்க. பொதுவாக ஐயப்பன், ஐயனார், கருப்பசாமி, சாஸ்தா இவங்க 4 பேருமே ஒரு அம்சம்தான். ஒரே ஒரு இதில் வந்தவங்க தான். சரியா நேர்களே? இப்போ எப்படி நம்ம சிவனையும் முருகனையும் பிரிக்க முடியாதோ, சிவசுப்பிரமணியம் சிவன் தாண்டி மகனாக பிறந்தாண்டி அப்படி சொன்ன மாதிரி கருப்பசாமி, ஐயனார், சாஸ்தா, ஐயப்பன் 4 பேருமே ஒரே அம்சம்தான். இவங்க 4 பேருமே பெருமாள் வம்சத்துலேருந்து வந்தவங்க தான். சரியா? ஐயப்பன் கூட பெருமாளுடைய புத்திரன் தான், ஹரிகர புத்திரன் தான். ஐயப்பன் படத்தை பார்த்தீங்கன்னா அவர் இதுதான் போட்டிருப்பார், நாமம் தான் போட்டிருப்பார். சரியா நேரில்? நாமம் தான் போட்டிருப்பார். யூ மாதிரி ஒரு நாமம் போட்டிருப்பார். அதெல்லாம் என்ன அர்த்தம்? பெருமாளை விட்டு பெருமாளை தான் உட்காந்துருக்கிறாரு. ஐயப்பனை உட்காந்துருக்கிறாரு. 18 படிக்கு மேலே உட்காந்துருக்கிறாரு. பொதுவாக துலாம் ராசி பெருமாளோட அம்சம் பெற்ற ராசி தான். ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் மகாலட்சுமியோட சகோதரன். ஒரு நல்ல விசேஷமான அமைப்பு தான். பெருமாளுடைய அனுக்கிரம் பெற்ற ராசி துலாம் ராசி. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 18 படி தத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. தத்துவத்தை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ சனி பயிற்சிக்கு என்ன பலன்கள் சார் அப்படின்னா, சனி பகவான் பொதுவாக துலாம் ராசினியர்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபலன்கள் கொடுக்க மாட்டார். ஏன்னா ராசிக்கு ராஜயோகாதிபதி 4, 5 உடையவன். அதாவது சுகஸ்தானாதிபதி, அதிர்ஷ்டஸ்தானாதிபதி. அவர் எப்பயுமே துலாம் ராசிக்கு அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். கூடுதலாக அவர் உச்சமடைகிற வீடும் துலாம் ராசி தான். சரியா? சனி பகவானுக்கு மிகவும் பிடிச்ச வீடு. துலாம் ராசியில் நிறைய பெருமைகள் இருக்குங்க. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். மெம்பர்ஷிப் எனாபிள் பண்ணியிருக்கிறோம். நிறைய தகவல்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் தனிப்பட்ட முறையில் ஷேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ சுக்கிரனுடைய மூலத்திருவினை வீடாக துலாம் ராசி பார்க்கப்படுகிறது. சனி பகவான் உச்ச வீடு. அதுபோக புதனுக்கு மறைவில்லாத வீடு. புதனுடைய 2 ராசி மிதுனம், கன்னிக்கு மறைவில்லாத வீடு. ஸோ அதனால் பொதுவாகவே நீங்கள் அதிர்ஷ்டமாக இருப்பீங்க. சரியா? அதிர்ஷ்டமாக இருப்பீங்க. வியாபாரத்தில் நுணுக்கமாக இருப்பீங்க. அதனால் பொருள் வரும் நிறையா இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு வியாபாரம் நல்லா கை கொடுக்குங்க. சரியா? வியாபாரத்தை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் பெரிய லெவலுக்கு அச்சீவ் ஆகலாம். சரியா? தொழில் வியாபாரிகள், பெரிய லெவலுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களெல்லாம் துலாம் ராசியில் தான் இருப்பாங்க. புத்திசாலித்தனம் இருக்கும். எல்லாரும் வியாபாரம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம். ஆனால் அதில் நேக்குன்னு சொல்கிறாங்களே, டெக்னிக்காக புத்திசாலித்தனமாக சக்ஸஸ் பண்ணுறது துலாம் ராசி நேரில் தான். அதுபோக மேச ராசிக்கு எதிர் வீடு. மேசம் செவ்வாயோட வீடு. காதல் மன்னன் செவ்வாயோட வீடு. அதுக்கு எதிர் வீடு காதல் வாசல் துலாம் தான். துலாமில் ஒரு சில குறிப்பிட்ட கரல் இருந்துச்சுன்னா காதல் வசப்படுவாங்க. அதுபோக அன்புக்கு அடிமையாக இருப்பாங்க. துலாம் ராசினியர்கள் ரொம்ப ஒரு பாண்டிங்காக இருப்பாங்க, அன்புக்கு அடிமையாக இருப்பாங்க. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். மகர கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு
அருமையான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நீங்கள் துலாம் ராசியில் வந்து மகர கும்பத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருப்பீங்க. தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்கள் வரும். சரியா, இவங்களுக்குலாம் சனி திசை புதன் திசையாக நடந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக இருப்பாங்க. மகர கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை சூப்பராக கொண்டு போய் நிப்பாட்டும். சரியா நேரில் இதுக்கெல்லாம் தனியாக நான் வீடியோ போடுறேன். அடுத்த 2 காலத்தில் 3 நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் 3க்குமே வந்து லக்கண ரீதியாக எந்தெந்த தசாபத்தி எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன வழிபாடு பண்ணலாம் எல்லாமே சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த வீடியோ பதிவில் சனி பகவானை பற்றி ஒரு முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். சனி பகவான் வந்து கர்மத்தை கழிக்கிற கிரகம். அதாவது நம்ம மனிதன் செஞ்ச கர்மம், இந்த பிறவியில் செஞ்ச நல்லது கெட்டது, கர்மம்னா என்ன, நம்ம செய்கிற வேலைன்னு அர்த்தம். நம்ம செய்கிற நல்லது கெட்டது போன பிறவியில் செஞ்சது எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒரு தண்டனையை கொடுப்பாரு. நல்லது செஞ்சுன்னா நல்லபடியாக வாழ வைப்பார், கெட்டது செஞ்சால் தண்டனை கொடுப்பாரு, திருந்த வைப்பார், செஞ்ச தவறை புரிய வைப்பார். இப்படி வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி இருப்பார். ஹெட் மாஸ்டர் சொல்ல முடியாது, ரிங் மாஸ்டர் மாதிரி இருப்பார். நம்மளை வந்து சுத்த விடுவார். சரியா, அப்பேற்பட்ட ஒரு வேலையைத்தான் சனி பகவான் பார்க்குறாரு. அதுபோக அவர் வந்து எதுவுமே நிதானமாக செய்வார். அதனால தான் அவர் வந்து மந்தன் சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு நிறைய பேர் இருக்குது நாமம். காரி, மந்தன், முடவன், சனீஸ்வரன், சனீஸ்வர பகவான், சாயாதேவி மைந்தன், சூரியபுத்திரன், இப்படி நீலன், இப்படி நிறைய பேர் இருக்குது. அதில் வந்து அவர் வந்து எதுவுமே வந்து சுலோவாக தான் செய்வார். சுலோ அண்டு செடி இஸ் வின் த ரேஸ். எந்த ஒரு காரியத்தையும் சுலோவாக செஞ்சோம்னா காரியத்தில் வெற்றி பெற்றலாம். அவர் கொடுக்குறா இருந்தாலும் சுலோவாக தான் கொடுப்பாரு, கெடுக்கிறா இருந்தாலும் சுலோவாக தான் கெடுப்பார். அதனால தான் சனி பகவான் வந்து ஒரு மெதுவாக பலன்களை கொடுக்குற கிரகம். அவர் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துட்டாரு வச்சுக்கோங்களேன், அது வாழ்நாள் முழுக்க இருக்கும். உங்களுக்கும் இருக்கும், உங்கள் காலம் கடந்து உங்கள் பிள்ளைகளுக்கும் இருக்கும், பேரம்பத்திகளுக்கும் இருக்கும். இப்படி சில அமைப்புகளை வந்து சனி பகவான் கொடுப்பாரு. சரி சார், இப்போ வந்து அவர் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, துலாம் ராசியில் பிறந்திருக்கீங்க, ஏதோ ஒரு நட்சத்திரம் விசாகம், சித்திரை அல்லது சுவாதி, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலுமே அவர் ராசி லக்கணத்துக்கு 3, 6, 11 இருக்கணும். இதை வந்து நீங்கள் ஜாதக இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. அதுபோல் துலாம் ராசினியர்களுக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன், உங்கள் லக்கணத்தை தெரிஞ்சுக்கோங்க. லக்கணம் ரொம்ப முக்கியம். லக்கணம் தெரியாதவங்க என்கிட்ட அனுப்புங்க. சரியா, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவேன். உங்கள் பிறந்த தேதி, டைம், எந்த ஊர் சொன்னீங்கன்னா லக்கணத்தை சொல்லிடுவேன். லக்கணத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் உங்களுக்கு வந்து பலன் கரெக்டாக இருக்கும். சரியா, நிறைய பேர் வந்து இன்றைக்கி லக்கணம் தெரியாமல் பலன்களை பார்க்குறாங்க. இந்த ராசி பலன்கள் எல்லாரும் போடுறாங்க இன்றைக்கி. அதை பற்றி நம்ம உள்ளே போக வேண்டாம், அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கணும், பலன்கள் வந்து உங்களுக்கு கோயின்சைட் ஆகணும், உங்களை சேர்ந்து போகணும்னா நீங்கள் லக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் பார்த்தா தான் தெரியும். நான் பொது ஜோதிடத்தில் பொதுவாக ராசிக்கு போட்டாலுமே லக்கண ரீதியாக தசாபத்தியை டச் பண்ணுவேன். ஏன்னா அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு வந்து 100க்கு ஒரு 50% உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கும். சும்மா பொதுவாக துலாம் ராசிக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு தம்மையில் ஒரு கவர்ச்சிக்காக அட்ராக்ஷனுக்காக போட்டோம்னா அது சரிப்படாது. இப்போ இந்த தம்பையிலுமே நான் அப்படித்தான் சொல்கிறேன். 18 பதிமேல் சத்தியம் வருகிற ஒரு 10-12 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையிலையும் சொல்கிறேன். அந்த 10-12 வருஷத்தில் ஒரு 5 வருஷம் வந்து கண்டகச்சனி அஷ்டமச்சனி இருக்கும், மற்ற வருடங்கள் நல்லா இருக்கும். சரியா, மற்ற அங்கிட்டு வரைக்கும் ஒரு 10 வருஷங்கள் நல்லா இருக்கும். சனி பகவான் ஒரு ராசிக்கு இப்போ 6ஆம் இடத்துல நல்ல பலன்கள் கொடுப்பாரு. 7, 8 தாண்டி 9, 10, 11 அங்கிட்ட ஒரு 7.5 வருஷம், இதில் ஒரு 2.5 ஒரு 10 வருஷத்துக்கு நல்லா இருக்கும். இடையில ஒரு 5 வருஷத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது யாருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு தொலைநோக்கு பார்வையில் சொல்கிற ஒரு விஷயம். சரியா, சனி பகவானால் அடுத்த வருகின்ற காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அதுக்கு என்ன வழிபாடு, அதைத்தான் சொல்ல போகிறேன். பொதுவாக உங்கள் ராசிக்கு வந்து நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, சனி பகவான் 3, 6, 11 இருக்கணும். அப்படி பார்க்கும்போது அப்படி 3, 6, 11 இருந்துட்டாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 100க்கு 100 கிளியர். அவரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, துலாம் ராசி கடக லக்கணம். இது ஒரு நல்ல அமைப்பு. ராசிக்கு வந்து ஒரு பெருங்கேந்திரம், விஷ்ணு சக்கரம், விஷ்ணுவோட அனுக்கிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கடக லக்கணம் துலாம் ராசியில் பிறக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். சரியா, அருமையான அமைப்புங்க. இப்படி பிறந்தவங்களுக்கு வந்து சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. லக்கணத்துக்கு 6ஆம் இடம் தனுசுல இருப்பார். கடக லக்கணத்துக்கு 6ஆம் இடம் தனுசு, ராசிக்கு 3ஆம் இடம் தனுசு. இந்த இப்படி அமைப்பில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானால எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்படி இந்த காம்பினேஷனில் பார்த்தோம்னா கடக லக்கணம், துலா லக்கணம், அதாவது துலா லக்கணம்னா ராசி லக்கணம் 1 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா மிகச்சிறப்பு. ராசி லக்கணம் 1 இருந்து சனி பகவான் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், 10ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. நீங்கள் துலாம் ராசி துலா லக்கணம், சனி பகவான் தனுசுல இருக்கிறாரு, இல்லைன்னா வந்து மீனத்தில் இருக்கிறாரு, இல்லைன்னா 11ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கிறாரு, இல்லைன்னா 10ஆம் இடம் கடகத்தில் இருக்கிறாரு. இந்த அமைப்பில் இருந்தாருன்னா இந்த துலாம் ராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானால எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து வந்து கும்பம், மகரம், மேஷம், மிதுனம், மீனம் இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். இந்த 3, 6, 11. அடுத்து 10ஆம் இடம் அமைப்பு பார்த்தாலுமே ரிஷபம், கன்னி இந்த அமைப்பில் வந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். ரிஷபம், கன்னி இதுவும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில், அதாவது ராசிக்கு 10ஆம் இடம், அதாவது கடகம், ராசிக்கு 10ஆம் இடம் கடகம், ரிஷபத்துக்கு 3ஆம் இடம் கடகம், இந்த காம்பினேஷனில் இருப்பார். அதாவது அவர் இருக்கிற இடம் வந்து அந்த 3, 6, 11, 10 வந்துட்டாருன்னா எந்த பலனும் கொடுக்க மாட்டார். அப்போ யார் சார் சங்கடம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட லக்கணத்தில் ராசிக்க லக்கணத்துக்கும் 2, 4, 7, 8, 12 இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும்.
அது என்ன சார் 2 4 7 8 12னா 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம். சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். 2ஆம் இடத்துல இருந்தால் 4ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது, சுகஸ்தானம். அடுத்து 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பார். இப்படி வந்து ஒரு மனிதனுக்கு ஆகாத இடங்கள் பார்த்து கெடுபலன்கள் கொடுப்பாரு. ஸோ அதனால தான் சனி பகவான் 2 4 7 8 12 இருக்கக்கூடாது. இதெல்லாம் மாரகஸ்தானம். உங்கள் ராசிக்கு எப்பயுமே அவர் வந்து விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. சனி பகவான் பொதுவாக விருச்சிகத்தில், மேசம், கடகம், சிம்மத்தில் இருக்கக்கூடாது. மேசத்தில் இருந்தாருன்னா கொஞ்சம் ஒரு நீச பலன் அடைவார், பரவாயில்ல, இயல்பு நிலை இழந்திருப்பார். விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது, செவ்வாயோட ஸ்திர வீட்டில் இருக்கக்கூடாது. அது மாதிரி கடக சிம்மத்திலே இருக்கக்கூடாது, பகமை பெறுவார். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து துலாம் ராசி சிம்ம லக்கணம், லக்கணத்துக்கு 4ஆம் இடம் விருச்சிகத்தில் இருப்பார், ராசிக்கு 2ஆம் இடம் விருச்சிகத்தில் இருப்பார். ராசிக்கும் லக்கணத்துக்கும் 2 4 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இவங்க இப்போ சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி மகாதிசை நடக்கும்போது கஷ்டப்படுவாங்க, புரியுதா? தாயார் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்கும், விவசாயத்தில் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் பண பிரச்சனை இருக்கும். இவங்க பேச்சு ஒரு நிலையாக இருக்காது, இப்படித்தான் போகும். ஆமாம் சார், நான் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு சனி திசை நடக்குது, ஒரு வயசு ஒரு 30 வயசுக்குள்ளே நடக்கு, வயசு 30 வயசுக்குள்ளே இருக்குது, ரொம்ப சங்கடப்படுறேன் அப்படின்னு சொல்கிறேன், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது உண்மை. ஏன்னா நம்ம வந்து ஜோதிடத்தை வந்து வேத ஜோதிடத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டாலும் அனுபவ ரீதியாக நான் நிறைய உணர்றேன். ஒரு நாளைக்கு இப்படி குறைஞ்சது 3 4 ஜாதகம் பார்ப்பேன், அதில் தெரிஞ்சு போயிடும் அவங்க எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க, துலாம் ராசியில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, சனி பகவான் எப்படி இருக்காருன்னு அனுபவபூர்வமாக உணர்றேன். அதனால தான் சனி பகவான் வந்து ஜனன ஜாதகத்துக்கு 2 4 7 8 12 இருக்கக்கூடாது. இதில் கூடுதலாக ஒரு தகவல், 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஒரு கேந்திரத்தில் ஒரு பாவகிரகம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது வேத ஜோதிடத்தில். 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா என்னென்னா முற்காலத்தை பதிப்பார், பிற்காலம் நல்லா இருக்கும், தாயாரோட அன்பை கெடுப்பார். அதுபோல் 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா தாமத திருமணம் இருக்கும், ஆனால் ஆயுள் தீர்க்கம் இருக்கும், வாழ்நாளில் வந்து பின்னாடி வந்து பெரிய தொழில் பண்ணி நல்லா குறைச்சி பண்ணி நல்லா பெரிய லெவலில் போவாங்க. ஸோ 4 7 இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல, 50க்கு 50 பரவாயில்ல. இந்த 2 8 12 இருக்கிறது ரொம்ப மோசம். அதுபோல் ராசியில் இருந்தாலும் ரொம்ப நல்லது இல்லை. ராசியில் இருந்தாலும் 7 சனின்னு அர்த்தம். உங்கள் ராசியில் இருக்கிறாரு, ராசிக்கு 2ஆம் இடம் 12ஆம் இடத்துல இருந்தாலுமே 7 சனி. நீங்கள் துலாம் ராசியில் சனி பகவான் இருக்கிறாருன்னா 7 சனியில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு எப்போயுமே சனி பகவான் கெடுபலன்களை தான் கொடுப்பாரு. இந்த கோச்சாரத்தில் 6ஆம் இடம் 3ஆம் இடம் 11ஆம் இடம் 10ஆம் இடத்துல வரும்போது ஓரளவு மத்திய பலனை கொடுப்பாரு. இப்போ அதனால் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் சனி பகவானை பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்புக்காக இந்த வீடியோ போட்டேன். சனி பகவான் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்கள் கொடுப்பாரு, மாறி என்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படி சொல்லியிருக்கிறேன். இப்போ ஜனன ஜாதகத்தில் செக் பண்ணிக்கோங்க. ராசி கட்டத்தில் 2 4 7 8 12 இருந்தாருன்னா அவங்க கண்டிப்பாக 18ஆம் இடம் கருப்பசாமியை விடாமல் கும்பிடணும். மாதம் ஒரு சனிக்கிழமை நீங்கள் வந்து கோயிலுக்கு போங்க, 12ஆம் இடம் கருப்பசாமி கோயிலுக்கு போங்க. அவர் தனி சந்நிதியும் இருக்கும், இல்லைன்னா சிலர் பெருமாள் கோயிலே இருப்பார். மதுரை அழகர் கோயிலில் அவர் தனி சந்நிதி இருக்குது. அழகர் சித்திரை திருவிழாவுக்கு வைகை ஆற்றுல இறங்க வரும்போது அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் வருவார். ஆக்சுவலாக கருப்பசாமி கதையை எடுத்துட்டோம்னா கருப்பசாமிக்கு 18ஆம் படி கருப்பசாமின்னு ஒரு பேர் இருக்குது, ஒரு புனைப்பேர் தான். ஆனால் அவர் பேர் வந்து கருப்பணசாமி தான். ஏன்னா ஐயப்பனுடைய அம்சமாக இருக்கிறார், மலையாளத்திலேருந்து வந்திருக்கிறார். சரியா, மலையாளத்திலேருந்து வந்து இங்கே மதுரைக்கு அழகரை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம், தான் நாட்டுக்கு தன்னுடைய தேசத்துக்கு மலையாள தேசத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு வந்தவர் தான். 18 வீரர்களோடு வந்திருக்கிறாரு, ஒரு சேனாதிபதியாக வந்திருக்கிறாரு. இங்கே வந்து அழகரை பார்த்தோன்னே அவர் அழகில் மயங்கி அவருக்கு அடிமையாயிட்டார். கூட்டிகிட்டு வந்த அந்த 18 வீரர்களையும் கொண்டுட்டு அவங்களை படியாக்கி அது மேலே உட்காந்துட்டார். ஸோ அதனால தான் 18ஆம் படின்னு ஒரு கருப்பசாமின்னு ஒரு கதை இருக்குது. இது செவிவழி கதை, கர்ண பரம்பரை கதை எடுப்பாங்க. எப்படி இருந்தாலுமே அவர் வந்து பெருமாளுக்கு காவல் தெய்வமாக இருக்கிறாரு. சித்திரை திருவிழா சித்ரா பௌர்ணமி ஒட்டி நடக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க மதுரைக்கு வாங்க, பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. சுந்தராஜ பெருமாள் கள்ளழகர் தரிசனம் பண்ணிட்டு கருப்பசாமி கும்பிடலாம். அதுக்கு மேலே பழமுதிர்ச்சோலை இருக்குது, முருகப்பெருமானே கும்பிடலாம். முருகப்பெருமான் மனமகிழ்ந்து இருக்கிறாரு வள்ளி தேவானையுடன். நல்ல இடம், அவர் வந்து ஒரு ஹனிமூனுக்கு வந்த இடம், முருகனுக்கு தேனளவுக்காக வந்த இடம் பழமுதிர்ச்சோலை, அருமையான இடம். அதாவது முருகனை வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையில் கும்பிடணும்னா பழமுதிர்ச்சோலையில் கும்பிடலாம். மற்ற இடத்துல ஒவ்வொரு அவதாரத்து நோக்கத்தில் இருப்பார். பழனியில் கோபம் போட்டு இருப்பார், திருச்செந்தூரில் போகிற சூரசம்சாரம் அழிக்க வந்திருப்பார், திருப்பரங்குன்றத்தில் நல்ல மனநிலை தான், தெய்வான திருமண குளத்தில் இருப்பார். ஆனால் பழமுதிர்ச்சோலையில் வள்ளி தெய்வானையோடு இருப்பார், தன்னுடைய இரு துணைவியோடு சேர்ந்து இருப்பார், இரு தாரத்தோடு சேர்ந்து இருப்பார். நல்ல அமைப்பு தான். அதுக்கு மேலே நூபுர கங்கை இருக்குது, தீர்த்தக்கரை ராக்கு இருக்குது, அங்கே தீர்த்தம் பண்ணலாம். அது ஒரு கங்கைக்கு பார்க்கப்படுகிறது, நூபுர கங்கை. சரியா, அதில் வந்து தீர்த்தமாடி நீங்கள் வந்து கள்ளழகர் பெருமாளை கும்பிட்டிங்கன்னா தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அழகர் கோயில் ரொம்ப பழமையான கோயில், இயற்கை எழிலோடு இன்னும் இருக்குது. அங்கே வருகிற தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, எந்த காலத்திலுமே வந்து அந்த சுனையில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். சரியா, அந்த நூபுர கங்கையில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மலையின் வழியாக வருகிறது. அது ஒரு தீர்த்தம். சரியா நேரில் ஒரு முக்கியமான
விஷயமாக பார்க்கப்படுகிறது. அங்கே நீராடுறது வந்து ரொம்ப நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து துலாம் ராசிக்கு சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல விசேஷமாக பார்க்கப்படுகிறது. இவ்வளோ நாள் 5ஆம் இடத்துல இருந்தார். 5ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். கணவன் மனைவி ஒரு சில பிரச்சனை இருந்தது. வீட்டில் கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்கோ சில பிரச்சனைகள், கான்ட்ரவர்ஷன், கருத்து வேறுபாடு, வேலைப்பாடுகள் சரியில்லாமல் இருந்தது. உத்தியோகம் தொழிலில் வந்து பிரச்சனை இருந்தது. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். அதுபோக வந்து நண்பர் விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள், கூட்டு தொழில் பங்கு சந்தை சரியாக போயிடும். சொந்த பந்தத்திட்ட இணக்கம் இருக்கும். நல்ல விதமாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அடுத்து 5ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு வந்து அவர் 11ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். லாபஸ்தானத்தில் பார்த்தா என்ன, தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க அந்தளவு லாபம் இல்லாமல் இருந்தது. லாபத்தில் ஒரு முடக்கு இருந்தது. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். மூத்த சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மூத்த சகோதரர்லாம் உங்கள்கிட்ட இனிமேல் இணக்கமாக இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எளிய தாரம் வச்சுக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் இனிமேல் வருகின்ற காலம். அடுத்து வந்து ராசிக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தார். பேச்சில் ஒரு பிழை இருந்தது. குடும்பத்தில் பணப்புழக்கம் இல்லை, கையை கிடச்சிட்டு இருந்தது, பண நெருக்கடி இருந்தது. இனி எல்லாமே சரியாக போயிடும். 6ஆம் இடத்துலேருந்து நல்ல பணங்கள்லாம் கொடுப்பாரு. 6ஆம் இடத்துலேருந்து அவர் சில பார்வைகள் பார்ப்பார். பொதுவாக மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறது நல்ல அமைப்பு தாங்க. மீனம் வந்து அவர் பிடித்த வீடு. எப்படின்னா குருவின் வீடு. சனி பகவான் வந்து காலபுருஷ சக்கரத்தின் மேசத்தில் தான் ஆரம்பிப்பார். மேசத்தில் ஆரம்பிக்கும் போது நீச நிலையில் தான் ஆரம்பிப்பார். தன்னுடைய முதல் சுத்திலே நீச நிலையில் ஆரம்பித்து ஒவ்வொரு வீடாக போட்டு வருவார். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்பம். அடுத்து மீனத்துக்கு போகும்போது அந்த ஒரு சுத்து முடிச்சு வருவார். 30 வருஷம் கழித்து மீனத்துக்கு வருவார். வரும்போது அவர் வந்து குரு வீடு, மீனம் வந்து குரு வீடு. அந்த குரு கிட்ட தன்னுடைய இதெல்லாம் சொல்வார். கடந்து வந்த பாதைகள், ஒவ்வொரு ராசியில் எப்படி இருந்தேன் என்னென்னு அவருடைய அனுபவங்கள்லாம் சொல்கிற இடம் தான் அந்த மீன ராசி. ஸோ மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் பொதுவாக எல்லாரையும் கெடுக்க மாட்டார். இந்த சனி பயிற்சி எல்லாத்துக்கும் ஒரு நல்லா தான் இருக்கும். யாருக்கும் அந்த அளவுக்கு கெடுப்பலங்கள் இருக்காது. அதுபோக வீடு கொடுத்த குருவும் வந்து அவர் கேந்திரமாக இருக்கிறாரு. சரியா, வீடு கொடுத்த குரு பொதுவாக ஒரு கிரகம் நல்ல பலன்களை கொடுக்கணுமா, அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில இருக்கணும். அந்த கிரகம் வந்து தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கணும். இப்போ குரு வந்து தான் வீட்டுக்கு மறையாமல் தான் இருக்க போகிறாரு. அடுத்த குரு பயிற்சி வந்து மிதுனத்தில் நடக்குது. அவர் தான் வீடு மீனத்துக்கு 4ஆம் இடத்துலையும் தனுசுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சனி பகவான் வந்து மீனத்தில் நல்ல நிலைமையில் இருப்பார். ஏன்னா அவர் பார்க்குற இடங்கள்லாம் அவர் பிடித்த விட பார்க்குறாரு. 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக கன்னியை பார்ப்பார், 10ஆம் பார்வையாக தனுசை பார்ப்பார். இந்த 3 வீடுமே அவருக்கு வந்து நல்லா பிடித்த வீடு தான். பொதுவாக சனி பகவான் தான் பார்வையால் மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மத்தை பார்த்தா தான் கொஞ்சம் டென்ஷன் ஆவார். அது எப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து பிடிக்காத ஆளை பார்த்தா கொஞ்சம் நர்வஸ் ஆவாங்க. இது உள்ளதான். கிரகங்களே வந்து மனித ஒரு மாதிரி எடுத்து பார்க்கணுங்க சில நேரத்தில். அதாவது ஒரு ஜோதிடருடைய அழகாக தான் ஜனன ஜாதத்தை செக் பண்ணும்போது கிரகங்களுடைய அந்த சத்து பலத்தில் வந்து அது எப்படி இருக்குது அதை தான் பார்ப்பாங்க. அதுதான் ஸ்தான பலம்பாங்க. நட்பில் இருக்கா பகையில் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ நம்ம திருமணத்துக்கு போகிறோம். அங்கே நமக்கு வேண்டியவர் இருக்கிறாங்க, ரொம்ப பழகினவங்க இருக்காங்கன்னா சந்தோஷமாக இருப்போம். அவங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அங்கே போன இடத்துல நமக்கு ஆகாதே உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சங்கடமாக இருக்கும். மூஞ்சி ஒரு பக்கம் திரும்பிட்டு ஒரு ஓரமாக போயிடுவோம். அது மாதிரி தான் இப்போ சனி பகவான் மீனத்தில் இருந்தாருன்னா 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு, 10ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்குறாரு, 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு. இந்த 3 வீடுமே அவருக்கு பிடித்த வீடு தான். தனுசு குருவீடாக இருந்தாலுமே ஒரு ஆச்சாரமான வீடு, மூலத்திரியோன வீடு, பிரபஞ்சத்துக்கே வந்து தர்ம வீடு, காலபுருஷ சக்கரத்துக்கு தர்ம வீடு. பிரபஞ்சம்னு சொல்ல முடியாது, காலபுருஷ சக்கரத்துக்கு தர்ம வீடு. அதனால சனி பகவான் மீனத்தில் நல்ல மனநிலையில் இருப்பார். அதுபோக மீனம் வந்து ஒரு நீர் ராசி, ஒரு உபய ராசி. உபயமான என்ன, சரமும் இருக்கும் சிரமமும் இருக்கும், நீடித்தும் இருக்கும் நிலைவாகவும் இருக்கும், ஒரு இடத்துல நிற்கும் நிலைத்து நிற்கும். கூடுதலாக வந்து அது வந்து பெருமாளுக்கு பிடித்த ராசி. அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் ரெண்டுமே வந்து உத்திரட்டாதி ரேவதி தான் மெயினாக இருக்குது. பூரட்டாதியில் ஒரு பாதம் தான் இருக்குது. ஸோ அங்கே டாமினேஷன் வந்து உத்திரட்டாதி ரேவதி தான். ரேவதி சாட்சாட் பெருமாளுடைய நட்சத்திரம், உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியோட நட்சத்திரம். உத்திரட்டாதி வந்து உங்கள் ராசி பஞ்சமாதிபதி சனி பகவானுடைய நட்சத்திரம், ராஜ யோகாதிபதி சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் போவார். இந்த 2 நட்சத்திரமே வந்து பெருமாளோட அனுக்கிரம் பெற்ற நட்சத்திரம். அதுபோக மீன ராசி வந்து நீர் ராசி. நீர்னா அது பேர் நாரம்னு பேர். நாராயணன் அப்படின்னா நீரிலே இருப்பவன், திருப்பால் கடல்லே இருப்பவன், சைனத்திலே இருப்பவன், சைன பெருமாள். அதனால தான் வந்து நாராயணன்ங்கிறோம். பொதுவாக நீர் ராசிக்கும் பெருமாளுக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. நிலராசிக்கு அவர் வருவார். நீர் ராசி நிலராசி ரெண்டிலுமே வந்து பெருமாளோட ஆதிக்கம் இருக்கும். நெருப்பு ராசியில் தான் சிவனுடைய ஆதிக்கமும் முருகப்பெருமானோட ஆதிக்கமும் இருக்கும். மேஷம், தனுசு, சிம்மம் இதில் தான் சிவபெருமானோட ஆதிக்கமும் முருகப்பெருமானோட ஆதிக்கம் இருக்கும். மகரத்திலையும் முருகப்பெருமானோட ஆதிக்கம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் உச்சம் அடைகிறாரு. இருந்தாலும் இப்போ அதெல்லாம் மறந்துடுவோம், நம்ம பெருமாளுக்கு மட்டும் வருவோம். நீர்ராசி விருச்சிகம், மீனம், கடகம் 3லையுமே வந்து பெருமாளோட ஆதிக்கம் இருக்கும். ஓகே, அப்படி பார்க்கும்போது மீனத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறது நல்ல மனநிலை தான் இருப்பார், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ பெருமாளுடைய அனுக்கிரம் பெற்ற அந்த மீன ராசிக்கு 18ஆம் படி கருப்பசாமியுடைய கருணை உண்டு. துலாம் ராசியில் நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் சொன்ன அமைப்பில் இருக்கிறவங்க, இந்த ராசி லக்கணத்துக்கு சனி பகவான் 2, 4, 7, 8, 12 இருக்கிறவங்க
மாதம் ஒரு சனிக்கிழமை 18ஆம் பட கருப்பசாமியை கும்பிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கோயிலுக்கு போகும்போது கருப்பு கயிறு வாங்கிட்டு போங்க. கோயில் அர்ச்சகர்கிட்ட கொடுங்க. அவர் மந்திரிச்சு கொடுப்பாரு, கையில் கட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போனாலும் மந்திரிச்சு கொடுப்பாரு, வீட்டில் வச்சுக்கோங்க. எப்பயுமே வீட்டில் ஒரு மந்திரிச்சு பழம் இருக்கிறது நல்லது. கெட்ட சக்தி இருக்காது. வீட்டில் இறைவன் அந்த சன்னிதானத்தைப்பட்ட எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா குலசாமியோட அருள் கிடைக்கும். குலதெய்வம் வீட்டில் இருக்கும். அஷ்டலட்சுமின்னு வீட்டில் இருக்கும். சரியா? தேவையில்லாத காத்து கருப்பெல்லாம் ஓடி போயிடும். இதைத்தான் காத்து கருப்புங்கிறாங்க. சரியா? கண்ணு பட போகுதையா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதுதான். அதுக்கு வந்து கற்பனசாமி கும்பிட்றது எல்லாமே அத்து ஓடி போயிடும். சரியா? நிலை எதுவுமே வந்து இருக்காது. செய்வனை, பில்லி, சூனியம், எந்த கோளாறு இருந்தாலும் சரி, கண் திருஷ்டி எதாக இருந்தாலுமே எல்லாமே அத்து ஓடி போயிடும். நீங்கள் ஆள் நல்லா இருப்பீங்க. குடும்பம் நல்லா இருக்கணுங்க. குடும்பம் ஒரு கோயில். அதைத்தான் சொல்லியிருக்கிறான். குடும்பம் ஒரு கோயில்னு இருக்கான். உன் குடும்பம் கோயில் இருந்துச்சுன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காலையில் எந்திக்கலாம், சாமியை கும்பிடலாம், வேலைக்கு போகலாம், சரியா? வியாபாரத்தை பார்க்கலாம், தொழிலை பார்க்கலாம், நிம்மதியாக வரலாம். வீட்டில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, நோவு வராது. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சுவர் இருந்தாலும் சித்திரை வர முடியும். ஸோ இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். அதுக்கடுத்து சார், இந்த 18 படியை பற்றி ஒரு தத்துவத்தை சொல்லிடுறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். 12ஆம் பட கருப்பசாமி சத்தியம் சொன்னாலே நான் சாமி மேலே சத்தியம் பண்ணலை, அந்த விதிகள் மேலே தான் சத்தியம். அதை வந்து நம்ம வந்து இது எடுத்துக்கணும். இந்த இது சொல்லுவாங்களா, அது என்ன சொல்லுவாங்க, பிரமாணம்னு சொல்லுவாங்களா, அப்படிம்பாங்க. அதுனா அது வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது இப்போ ப்ரே பண்ணுவோம்ல, என்னாடு இந்தியாவுக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அந்தந்த பணியில் இருக்கும்போது பிரமாணம் எடுத்துக்கிடுவாங்க, இதுபடி தான் நான் நடப்பேன்னு. அது மாதிரி நீங்கள் வந்து இந்த 18 படியோட தத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா நேரலே? காமத்தை விட்டுறணும், குரோதத்தை விட்டுறணும், லோபத்தை விட்டுறணும், மதத்தை விட்டுறணும், அது மாதிரி மாச்சரியத்தை விட்டுறணும். டம்பம், வீண் பெருமை இருக்கக்கூடாது. அகந்தை, ஆணவம் இருக்கக்கூடாது. அதுபோக வெறுப்பின்றி இருக்கணும். யார்கிட்டையும் அகங்காரத்தோடு இருக்கக்கூடாது. எதிரே அவசரப்படக்கூடாது, தாமசப்படக்கூடாது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா சாத்வீகம், ராட்சசம், சாமசம் இது இருக்கக்கூடாது. அடுத்து வந்து அஞ்ஞானம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தவிர்த்துடணும். அப்போ என்னென்ன சார் இருக்கணும்னா ஞானம் இருக்கணும். ஞானம் வந்து எல்லாம் ஆண்டவன் செயல்னு அனுசரித்து போகிறது. கண், அறிவனை கண்ணால் பார்த்து தரிசனம் பண்ணணும். அடுத்து காது, அவனுடைய நாமத்தை சொல்லணும். சரியா? அவனுடைய பாடல்கள் கேட்கணும், நாமத்தை சொல்லணும், ஆனந்த கடலில் மூழ்கணும். மூக்கு, நறுமணத்தை முகரணும். சரியா? இறைவன் சன்னிதானத்துக்கு போயிட்டு அங்குள்ள நறுமணத்தை முகரணும். அடுத்து வந்து வாய், நல்ல வார்த்தையில் பேசணும், கடுஞ்சொல் சொல்லக்கூடாது. நாக்கு, புலார் உண்ணக்கூடாது. அதாவது சனிக்கிழமை புலார் உண்ணக்கூடாது. இன்னைக்கு கரெக்டாக சனிக்கிழமை காலையில் தான் பேசுகிறேன். சரியா? நேரில் சனிக்கிழமைக்கும் துலாம் ராசிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. ஏன்னா சனி பகவான் உச்சமாடுற இடம். அதுபோக அவரோட வீட்டுக்கு மறையாத வீடு துலாம் ராசி. மகர கும்ப வீடுகளுக்கு வந்து மறைவு இல்லாத வீடு வந்து துலாம் ராசி தான். இது பெரிய பெருமை. அதனால தான் வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்னேன். மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு துலாம் வந்து ஒரு சிறப்பான வீடு, ராஜயோக போகமுள்ள வீடு. அதனால் நீங்கள் வந்து புலால் உண்ணக்கூடாது. சனிக்கிழமை ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தாலே வாழ்க்கை சிறப்பாக இருங்க. சரியா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஒரு ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன். இப்படி இந்த 18 தத்துவத்தில் இருந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த 18 தத்துவங்களை நம்ம சத்தியமாக எடுத்துக்கணும். சத்தியபூர்வமாக நான் இப்படி இருப்பேன், அதுக்காக பற்றிட்டு போக முடியாது. காமம் இல்லாமல் இருக்க முடியாது. காமம் இருக்கும் ஒரு மனிதனுக்கு. ஏன்னா காதலுக்கு அடுத்து காமம் தான். காமம்னு ஒன்று இருந்தால் தான் கணவன் மனைவி ஒன்று சேர்றாங்க. காமங்கிறது ஒரு மன்மதனால் ஏவப்பட்ட ஒரு அம்பு தான். மன்மத அம்பு தான் காமங்கிறது. காமம் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். சரியா? எதுவுமே வட்டம் போட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அடுப்புக்குள்ளே தான் எரியணும். அடுப்புக்குள்ளே நெருப்பு இருந்துச்சுன்னா சமையலுக்கு பயன்படும். அதே நெருப்பு தெருவில் எரியுறது, ஒரு புது இடத்துல எரியுதுன்னா அது வந்து மற்றவங்களுக்கு குந்தகம் விளைவிக்கும். அதனால எதுவுமே வந்து வித்தின் த லிமிட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே நேயர்களே, நிறைய சொல்லலாம். நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய தகவல்களை சொல்கிறேன். அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ராசி லக்கணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நட்சத்திரத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அதுபோக நான் நேரில் அப்பீராக இருக்கேன். கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் நேரில் அப்பீராகி உங்கள் கேள்வி பதிலுக்கெல்லாம் பலன் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா டெக்ஸ்டில் அனுப்ப முடியல. நிறைய பேர் அனுப்புகிறாங்க, ஒவ்வொரு விதமாக அனுப்புகிறாங்க. துலாம் ராசி, மிதுன லக்கணம் எப்படி சார் இருக்கும், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த எனக்கு எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், துலாம் ராசி மிதுன லக்கணம் அப்படின்னா இதுக்கு எப்படி சார் பலன் சொல்லணும்னா, நீங்கள் தசாபுத்தி சொல்ல மாட்டீங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவீங்க, அது உங்களுடைய இயல்பு. சரியா? அப்படி டெக்ஸ்ட் பண்ணி விடுவீங்க. டெக்ஸ்ட் பண்ண உடனே நான் வருது. இப்போ வந்து இந்த 18ஆம் பட கருப்பசாமி நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்க. 18ஆம் பட கருப்பசாமி போற்றி, கருப்பா போற்றி, அழகுமலை போற்றி, ஐயப்பா போற்றி, சாஸ்தா போற்றி, ஐயனாரை போற்றின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இறைவனுடைய அந்த பேரை கேட்கறது, அது எழுதுறது, அது டெக்ஸ்ட் பண்ணுறதுல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து மிதுன லக்கணம் துலா ராசினா அவங்களுக்கு எப்படி ப்ரெடிக்ஷன் கொடுப்பேன்னா, அவங்களுக்கு பலன் இப்படி சொல்லணும்னா, மிதுன லக்கணம்னா 2 கூடையவன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல அமைப்பு தான். குடும்பத்தில் தாய் என்பது இருக்கும். அந்த சந்திரன் ஒளிச்சந்திரன் இருந்தார்னா வேலை சிறப்பாக இருக்கும், நல்ல லாபமாக இருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். இப்படி சில பலன்களை சொல்லுவேன் நான். இதை வந்து டெக்ஸ்ட் பண்ணி என்னால் அனுப்ப முடியாது. ஏன்னா இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கிறத வந்து டெக்ஸ்ட் பண்ணி அனுப்ப முடியுமான்னு முடியாது. பேசுகிறது வேற, நம்ம டைப் பண்ணி அனுப்புறது வேற. ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் தான் இருக்குது.
டெக்ஸ்டில் வந்து நிறைய என்னால் அவுட்புட் கொடுக்க முடியாது, பதில் சொல்ல முடியாது. அதனால தான் கேள்வி பதிலுக்குன்னு தனியாக நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். அதில் ராசி பலன்கள்னு சொல்லிட்டு கேள்வி பதிலையும் சொல்கிறேன். அதனால் கமெண்ட் பாக்ஸில் கேள்வி வைக்கிறேன் கேளுங்க, கண்டிப்பாக பலன் சொல்லுவேன். ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்க இதில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அணுகுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுவோம், நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். ஓகே, இப்போ சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருது. அளப்பரிய யோகம் தான், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 7, 8ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும். மேசத்தில் இருந்தாலும் இயல்பு நிலை இழந்து தான் இருப்பார், நீசமாகி. அடுத்து ரிஷபத்து போனாலும் ஸ்தான பலம் படுவார். ஏன்னா மேசம் வந்து செவ்வாயோட வீடு. செவ்வாய் வந்து 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து ரிஷபம் சுக்கிரன் 28 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார், அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் கொடுப்பாரு. அதனால் ஒரு தொலைநோக்கு திட்டத்தில் வச்சு சொல்கிறேன். உங்களுக்கு அடுத்து வருகின்ற எத்தனை வருஷம், 1 2 3 4 5 6 ஆமாம் 6 2 12 6 3 ஒரு 15 வருஷத்துக்கு சனி பகவானாலே பெருசாக பிரச்சனை இருக்காது. இதில் ஒரு 5 வருஷம் கண்டகச்சனி அஷ்டமச்சனி வரும். அதில் வந்து நான் சொன்னவங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை வரும். சரியா, அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பிரச்சனை வரும்னு நினைக்கிறவங்க 18ஆம் படி கர்ப்பசாமி இப்போ இருந்தே கும்பிட ஆரம்பிச்சிருங்க. நம்ம வந்துங்க வழிபாடை வந்து எப்பயுமே வழிபாடு தொடர்ந்து இருக்கணும். நான் நல்லா இருக்கும்போது சாமி கும்பிட போக மாட்டேன், எனக்கு முடியல, ஏதோ பிரச்சனை வந்தால் தான் கோயிலுக்கு போவேன்னு இருக்கக்கூடாது. நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டாலும் அனுதினமும் ஆண்டவனை நினைக்கணும். சரியா, ஆண்டவனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும், எப்பயுமே கும்பிடணும். பீரியாடிக்கு போகணும், பௌர்ணமிக்கு அம்மன் வழிபாடு பண்ணணும், பிரதோஷத்தன்னைக்கு சிவ வழிபாடு இருக்கணும், முக்கியமான நாளன்னைக்கு முருக வழிபாடு இருக்கணும், சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு, இல்லைன்னா 18ஆம் படி கர்ப்பசாமி வழிபாடு. இதை தொடர்ந்து பண்ணிங்கன்னா சனி பகவானோட அனுக்கிறம் முழுமையாக கிடைக்கும். அடுத்து வருகின்ற காலம் நல்லா இருக்கும். அதாவது எப்படின்னா, சேமித்து வச்சுட்டோம்னா பிரச்சனை வரும்போது எடுத்து செலவு பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம தெய்வத்தை வணங்குறது ஒரு சேமிப்பு மாதிரி தான். இறையாறுல பெற்று வச்சுக்கலாம். சித்தியை பெற்று வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை வரும்போது தெய்வம் காக்கும். சரியா நேர்களே, அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. பூஜை புனஸ்காரம் பண்ணணும்னா அந்த இது கிடைக்கும், தவ வலிமை கிடைக்கும். ரிஷிகள் மகான்களுக்கு எப்படிங்க வலிமை வருது, அவங்க வந்து பல்லாண்டு காலம் தவம் இருக்கிறாங்க. அந்த தவ பயன் வந்து அவங்களுக்கு சில சக்தி கிடைக்கும். அது மாதிரி நம்ம தொடர்ந்து சாமி கும்பிட்டு வந்தோம்னா அந்த சக்தி வந்து நம்மளை காப்பாற்றும். இறைவனோட சித்தி கிடைக்கும், நம்ம முக்தி அடையலாம், எந்த பிரச்சனையும் வராது. சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் சொல்கிறேன், ஆனால் இதோட அர்த்தம் நிறைய. சரியா, பலன்கள் வந்து நிறைய. அது என்ன பலன்கள்னு முழுமையாக என்னால் சொல்ல முடியாது, அதை அனுபவிச்சாதான் தெரியும். அதுக்காக வந்து நீங்கள் தொடர்ந்து கோயிலுக்கு போங்க. சரியா நேர்களே, எப்பொருள் யாரார் வாய் கேட்பேன்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால் சிறு துரும்பும் பல்லு குத்த உதவும். சிறு விஷயத்துலையும் பெரிய நன்மைகள் இருக்கும். அதனால் அந்த பாசிட்டிவ் மைண்டில் எடுத்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ 6ஆம் இடத்துல சனி பகவான் போயிட்டாருன்னா ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. கொஞ்சம் வம்பு வழக்கு பிரச்சனையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. சுக்கிர வீட்டில் பார்க்குறாரு. சரியா, சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 1 8 கூடியவன். அதனால தூரதேசத்தில் இருக்கிறவங்க, வீட்டை விட்டு வெளியே போனவங்க கவனமாக இருங்க. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா, ஆண்கள் இப்போ துலாம் ராசி ஆண்கள் வெளிநாடு வெளி மாநிலத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா அங்கே வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற பெண்கள், இல்லைன்னா அங்கே ரிலேஷன் சர்க்கிளில் இருக்கிற பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் தூர அமைப்பையும் குறிக்கும், சில வம்பு தும்பு வழக்குகளையும் குறிக்கும். அதனால பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அலைச்சல் இருக்கும், உங்களை அலைய விடுவார், தூர இடத்துக்கு அனுப்பி விடுவார். அலைச்சல் இருக்கும், தூக்கம் கெட்டு போகும், வேலை நிறைய இருக்கும். சரியா, பிரயாணம் இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. டயத்துக்கு தூங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்குறாங்கன்னா என்ன, சில நேரத்தில் ஆள் டயர்டாகிடுவீங்க, அசந்து சோர்ந்து போயிடுவீங்க. அதுக்கு அதாவது இறை வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா, கூடுதலாக இளைய சகோதரனுடைய உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க. இளைய சகோதரனோட உடல்நலம், அவங்ககிட்ட உள்ள உறவு முறையும் பார்த்துக்கோங்க. சில பேருக்கு இளைய சகோதரனால சில பிரச்சனைகள் வரலாம், கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக இல்லை. குரு வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு தான் போகிறாரு. ராகு எதிர் பயிற்சிக்கு அடுத்து வீடியோ போடுறேன். ராகு 5ஆம் இடத்துக்கு வராரு, கேது 11ஆம் இடத்துக்கு வராரு. கேது வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ராகு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ராகு எதிர்க்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா ராகு வந்து சனி பகவானுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். ராகு வந்து அடுத்து உங்கள் ராசிக்கு 5 4ஆம் இடத்துக்கு தான் வராரு. 3ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் ராகுவோட பிரச்சனை தான். 5 4ஆம் இடத்துக்கு வரதுனால சனி பகவான் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். சரியா, இதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த வீடியோ வந்து முழுக்க சனி பகவானுக்காக போடப்பட்ட வீடியோ. சனி பகவான் பலன்களை வச்சு 18ஆம் படி கர்ப்பசாமிக்கு நான் பதிவு பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் அடுத்து வந்து வீடியோவில் உங்களுக்கு குரு பயிற்சிக்கும் ராகு பயிற்சிக்கும் போடுறேன். இன்னும் நிறைய தகவல் இருக்குது. துலாம் ராசிக்கு சாதக பாதங்கள் அதை சொல்கிறேன். இப்போதைக்கு செவ்வாய் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ராசிநாதன் நல்ல நிலைமையில் இல்லை. ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் நல்ல நிலைமையில் இல்லை. ஏன்னா வக்கரகதியில் தான் இருக்கிறாரு. யார்? சுக்கிரன் வந்து வக்கரமாகி உச்சமாகி வக்கரமாகி இருக்கிறாரு. அது நல்ல விதமாக பார்க்கப்படாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, அவர் வந்து இப்போதைக்கு வந்து ஏப்ரல் 13 நினைக்கிறேன். ஆமாம், இப்போதைக்கு வக்கரத்தில் தான் இருக்கிறாரு. சூரியனால் வக்கரம் அடைஞ்சு அவர் கொஞ்சம் ஏழ்மலை பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாரு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி கும்பிடுங்க.
புதன் வந்து இப்போ வெளியே வந்துடுவார். புதன் வந்து இன்னிலேருந்து வெளியே வரான்னு நினைக்கிறேன். ஆமாம், வக்கரத்தில் அவர் வந்து உச்ச வக்கரம் அடைகிறார். அது ஒரு வகைக்கு பரவாயில்ல. ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்ச வக்கரம் அடைகிறது ஒரு வகைக்கு பரவாயில்ல. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, நான் வந்து அதுக்கு வேணால் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோன்படி நீங்கள் நான் சொன்ன அமைப்பில் பிறந்தவங்க 12ஆம் படி கருப்பசாமி கும்பிடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? ஆமாம், புதன் வந்து 15/3 கரெக்டாக இருக்குது. சரியா, 15/3 வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. சாரி, அவர் வந்து நீசமாகி வக்கரம் அடைகிறாரு. நீச வக்கரமைக்கிட்டு உச்சம். அதாவது ஒரு கிரகம் வந்து நீசமான வீட்டில் வக்கரம் அடைகிறது வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா, அதனால் உங்கள் ராசி 9, 12 கூடியவங்க வந்து 6ஆம் இடத்துல அடைகிறது வந்து ஒரு வகைக்கு நல்லதான். அதுக்கு தனியாக வேணால் வீடியோ போடுறேன். 7 நாள் வரைக்கும் அவர் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. சுக்கிரன் தான் கொஞ்சம் இப்போ டிஸ்டர்ப் ஆகியிருக்கிறாரு. சரியா, ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து உச்ச வக்கரத்தில் இருக்கிறனால நீச பலன்கள் தான் கொடுப்பாரு. ஸோ பரவாயில்ல. சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு வகைக்கு நல்லதான். சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகைக்கு நல்லதான். சரியா நேர்களே? ஏன்னா 6ஆம் இடத்துல உபசான இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லதான். ராகுவும் வந்து ஓரளவு சுபத்துவமாக தான் இருக்கிறாரு, சுக்கிரனை பிடிச்சி வச்சுக்கிட்டு. அதனால் 6ஆம் இடம் வந்து ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த சதுர்கிரக கூட்டணி அப்படிம்பாங்க, அதோட பரிபூர்ணமாக இருக்காது. ஏன்னா சுக்கிரன் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறாரு. கொஞ்சம் அவர் இது ஆகணும், மறுபடியும் இயல்பு நிலை திரும்பணும். ஓகே, இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இருந்தாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி நாமத்தை சொல்லுங்கள், பெருமாள் கோயிலுக்கு போங்க, தாயாரை கும்பிடுங்க, தாயாருக்கு செந்தாமரப்பு கொடுத்து கும்பிடுங்க, பெருமாளுக்கு துளசி கொடுத்து கும்பிடுங்க, அங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருந்தாலும் கும்பிடுங்க. 12ஆம் படி கருப்பசாமி இருக்கும், சில கோயிலில் இருக்கும், பெருமாள் கோயிலில் சில கோயிலில் இருக்காது. தனி சன்னிதி இருந்தாலும் அங்கே போய் கும்பிடுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க போய் கும்பிடுங்க, வளப்படுங்க. எல்லாம் வல்ல இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அந்த 18ஆம் படி கருப்பசாமியின் அருளால் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.